கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களிலும் இயேசுவினிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள் என்ற தலைப்பிலே சில சத்தியங்களை நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் லூக்கா 7:20 அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பல தரப்பு மக்களும் பலவிதமான கேள்விகளை கேட்டார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் கேள்வி கேட்டார்கள். சாமானிய மக்கள் கேள்வி கேட்டார்கள். அறியாமையினால் கேட்டார்கள். அறிந்து கொள்ளும் நோக்கத்தோடு கேட்டார்கள். அவரை சோதிக்கும்படிக்கும் கேட்டார்கள். அவரை மடக்கி விடலாம் என்றும் கேட்டார்கள். ஆனால் இப்படி பலதரப்பு மக்களும் பலவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாலும் இந்த நாளிலே நாம் சிந்திக்கும் இந்த கேள்வி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானகன் கேட்ட கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, மனுஷர்களில் எல்லாம் பெரியவன் ஒருவன், பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனிடத்திலே கேட்ட ஒரு முக்கியமான கேள்விதான், வருகிறவர் நீர்தானா. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் தன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பான் என்று தேவதூதன் சொல்லுகின்றார். ஆனால் தேவகுமாரன் அவர் பரிசுத்தாவினால் தான் உற்பத்தி ஆகிறார். யோவான் மாம்ச சரீரமுடையவனாய் பிறந்து அந்த மாம்சத்திலே ஆவியானவரை நிறைவாய் பெற்றிருந்த ஒரு மனுஷன். தேவகுமாரனோ பரிசுத்த ஆவியினால் தான் உற்பத்தியானவர். அவருடைய சரீரம் மனிதனுடைய பாவ சரீரம் போல் அல்ல. இந்த யோவான் ஸ்நானகன் தேவகுமாரனை குறித்து சாட்சியிடுவதற்குத்தான் வந்தான். அவரை குறித்து அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். யோவான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து அநேக வருடங்கள் கழித்துத்தான் தேவகுமாரன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். அவர் தமது ஊழியத்தின் ஆரம்பத்திலே யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறார். அவரை பார்த்த மாத்திரத்திலே யோவான் ஸ்நானகனுக்கு புரிந்து விட்டது. மத்தேயு 3:14-15 யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஒன்றுமே சொல்லாமலேயே அவரை கண்ட மாத்திரத்திலே அவனுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவனுக்கு அறிவித்து விட்டார். நான் ஒன்றுமில்லை, அவருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுப்பதா என்று தன்னை தாழ்த்துகின்றான். இயேசு சொல்கிறார், நாம 2 பேரும் சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்றோம். நீ ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், நான் பெற வேண்டும், அதன் பிறகு என் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகின்றார். உடனே புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு மேலும் ஒரு காரியம் உறுதிப்படுகிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தேவகுமாரன் மீது அமர்வதை அவன் காண்கின்றான். கண்டு மீண்டும் சாட்சி விடுகிறான், என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர் தேவ ஆவியானவர் புறாவை போல யார் மீது இறங்குவதை நீ காண்கிறாயோ அவர்தான் தேவகுமாரன் என்று சாட்சியிடுகிறேன். தேவகுமாரன் தம்முடைய ஊழியத்தை துவங்கும் போதே அவர் இன்னார் என்று அறிந்திருந்த ஒரு மனுஷன் இந்த யோவான் ஸ்நானகன். தேவகுமாரனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவன் அந்த உலகத்துக்கே வந்தான். ஞானஸ்நானம் பெற்ற இயேசு அங்கே நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்டவுடனே யோவானுடைய சீசர்களிலே 2 பேர் இயேசுவுக்கு பின் சென்று விட்டார்கள். அவரை குறித்து யோவான் பலமாய் சாட்சி கொடுத்தான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக செல்லுகின்றவன். உங்கள் நடுவே ஒருவர் வந்திருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றான். நான் மணவாளனுடைய தோழன், மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையும் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தையும் ஒன்று சேர பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட வந்தவன் அந்த பணியை செம்மையாய் செய்தான். தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்தினான். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று எல்லாருக்கும் முன்பாக சாட்சியிட்டான். எல்லாம் சரியா போய்கிட்டே இருந்தது. தேவகுமாரனும் அவனை குறித்து இவன் எலியா என்று வெளிப்படுத்துகின்றார். ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே அவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிற ஒருவனையும் யோவான் ஸ்நானகனையும் ஒப்பிட்டு பார்த்தால், பரலோகத்திலே கடைசி மட்டத்தில் இருப்பவனும் கூட
மனுஷர்களிலே பெரியவனாய் இருப்பவனை விட சிறந்தவன். அப்படின்னா பரலோகத்துக்கும் பூமிக்கு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்துல கடைசி ஊழியக்காரனாக போய் சேர்ந்தாலும் அது இந்த பூமியிலே எல்லா கனத்தையும் பெற்றவனை விட உயரிய கனம். ஏனென்றால் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிப்பவர்களாக இருப்பீர்கள். அதை வெளிப்படுத்தும்படித்தான் தேவகுமாரன் சொல்லுகின்றார். யோவான் ஸ்நானகன் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை என்று வேதாந்தரை போற்றிருக்கிறது. அவனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படிக்கு அநேகர் வந்தார்கள். அவர்களிடத்திலெல்லாம் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அவரை வெளிப்படுத்தும்படிக்குத்தான் நான் பூமிக்கு இறங்கி வந்தேன் என்றெல்லாம் தன்னுடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்தான். ஆனால் இப்பொழுது ஒரு நேரம் வந்துவிட்டது, அவன் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் நேரம். அப்பொழுது அவன் ஏரோது ராஜாவினாலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றான். அப்படியானால் தேவன் அவனுடைய ஊழியத்தை மட்டிட்டு நிறுத்திவிட்டு தேவகுமாரன் தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படிக்கு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி தேவகுமாரன் ஊழியத்தை செய்கின்றார். அவரும் தனது முதல் பிரசங்கமாக காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்து ஊழியத்தை நடத்தி வருகின்றார். இப்பொழுது காவலிலே வைக்கப்பட்ட யோவானுக்கு அங்கதான் குழப்பம் வருது. அப்போ இடுக்கண்ணானது ஞானியையும் பைத்தியமாக்கும் என்று ஒரு வசனம் உண்டு. இப்போ அங்கே துன்பங்களை அனுபவிக்கிற ஒரு நேரம். என்ன சிறையில் இருக்க விட்டார? அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. நாம் சாட்சியிட்டது சரிதானா? ஆனால் தேவகுமாரன் பிரசங்கத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளையும் கேட்கும்போது அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பது தெரிகிறது, அவர்தான் மணவாளன் என்பது தெரிகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது அவர் இடைப்படவில்லையே. எனவே ரெண்டுக்கும் இடையிலே ஒரு போராட்டம். அதனால்தான் தன்னுடைய சீசர்களிலே 2 பேரை அழைத்து, நீங்க போய் அவரிடத்திலேயே சந்தேகத்தை கேட்டுருங்க, தேவனுடைய குமாரனா இல்ல இன்னொரு தேவனுடைய குமாரன் வருவதற்கு காத்திருக்க வேண்டுமா? நான் இந்த சிறைச்சாலையிலே கிடந்து இன்னொரு தேவகுமாரன் வந்த பிறகு அவரை குறித்து சாட்சியிட வேண்டுமா? அதை முழு நிச்சயப்படுத்த வேண்டும் என்றால் அவரிடத்திலேயே போய் கேளுங்கள், வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்படியானால் விசுவாசத்திலே ஒரு இடரல் உண்டாகிறது அவனுடைய இக்கட்டுக்களின் நிமித்தம். ஆனால் தேவகுமாரன் அவனை தூக்கி நிறுத்துகிறார். விசுவாசத்தை இழந்து போகாதே, நீ வந்த காரியம், நீ செய்த வேலை எல்லாம் சரியாக இருக்கிறது. கடைசி நேரத்துல சிரச்சேதம் செய்யப்படும் முன்பதாக இந்த சந்தேகம் உனக்கு இருக்கக்கூடாது. எனவே அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி தேவகுமாரன் நான் தான் அவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர்களை கேள்வி கேட்ட அந்த 2 சீசர்களையும் பார்த்து, நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து அவருக்கு சொல்லுங்க போதும். அவருடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை பார்த்தார்கள். நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அப்படின்னா அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல் என் மீது இறங்கினதை அவர் கண்டிருக்கின்றான். நானே தேவனுடைய குமாரன் சாட்சியும் கொடுத்தார். ஆனால் என்னுடைய ஊழியத்தின் அநேக பகுதிகளை அவர் காணவில்லை. நீங்கள் கண்டிருக்கிறீர்கள், கண்டவைகளையும் கேட்டவர்களையும் அவர்கிட்ட போய் சொல்லுங்க, என்னிடத்திலே இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். அப்படியானால் நான் தான் தேவகுமாரன் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவராய் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவன் முடிக்க வேண்டும், அதை அவருக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். நாம் விசுவாசத்திலே இடறினாலும் தேவகுமாரன் தூக்கி நிறுத்துகிறார். அது கடைசியா ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நமது நிமித்தம் அவர் தரித்திரரானார், அதை கொண்டு என்னை அடையாளம் கண்டுகொள். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏதுக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார், அனுபவித்திருக்கின்றோம். அதெல்லாம் சரி, ஆனாலும் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அநேக சமயத்தில் எதிர்பார்க்கிறோம். நான் விரும்புகிற அந்த காரியத்தை கர்த்தர் செய்து விட்டார் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், இல்லை என்றால் விசுவாசிக்க மாட்டேன் என்று கண்டிஷன் போடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் உண்மையிலே வல்லவரானால் அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னா, அப்படி உங்களுக்கு செய்து தன்னை நிரூபித்து உங்களை தம்முடைய அடியாராக சேர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. கோடானு கோடி பக்தர்கள் ஏற்கனவே அவருக்கு இருக்கிறார்கள். அப்படியானால் தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது அவர் செவி கொடுக்கிறார். நாம் விசுவாசத்திலே பலவீனப்பட்டாலும் தூக்கி நிறுத்துகிறார். அவரை நோக்கி ஜலத்தின் மேல் நடக்க ஆரம்பித்த பேதுரு காற்று பலமாயிருக்கிறதை கண்டு
அமிழ்ந்து போகையில் அப்பொழுது இயேசு ஸ்டெடியா இருக்கிறார். அவர் கரங்களை பிடித்து தூக்கி, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கின்றார். நம் வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் வருகிறது. அவரை விட்டு பின்வாங்கி போய்விடுவோமோ என்ற பயம் இருக்கிறது. ஆனால் பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசுவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்த்தார்கள். ஆனா நமக்கு அதை விட பெரிய கிருபை. அவர் என்ன செய்தார், என்ன உபதேசித்தார் என்பது எல்லாவற்றையும் பதிவு செய்து நமக்கு கொடுத்து விட்டாங்க. 4 சுவிசேஷங்களில் இருந்து, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருந்து, கடிதங்களில் இருந்து அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய கிரியைகளை பார்த்தாவது விசுவாசிகள் என்று தம்மை சுற்றி இருந்தவர்களை பார்த்து தேவகுமாரன் சொல்லுகின்றார். ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு விசுவாசிங்கய்யா, அதான் முக்கியம். விசுவாசத்தை சோர்ந்து போகாதிருங்கள். அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகள், அவரோடு உங்களுக்குள்ள அனுபவங்கள், உங்க வாழ்க்கையில இதுவரை செய்தவைகள் எதையாவது பிடித்துக் கொண்டு தேவகுமாரனை விட்டுவிடாமல் பற்றி கொள்ளுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன், ஆண்டவர் யார் என்று அறிவிப்பதற்காகவே பிறந்தவன், அவனும் கூட விசுவாசத்தில் இடர்கிறான். தேவகுமாரன் தூக்கி நிறுத்துகிறார். அப்படின்னா மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், பரிசுத்தாவியே நமக்குள்ளே வாசம் பண்ணினாலும் நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போகிற ஒன்று. மகிமையானவைகளை மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கின்றோம். எனவே மாம்சத்து நிமித்தம் அநேக சிந்தனைகளிலே இடர்பாடுகள் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் அவைகளெல்லாம் தேவகுமாரின் வார்த்தைகளை கொண்டு நாம் மேற்கொண்டு விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகரிடத்திலே அவருடைய சீசர்கள் போய் இந்த காரியங்களை அறிவித்த சில நாட்களிலே சிரச்சேதம் செய்யப்பட்டான். அப்படியானால் கடைசி வரை அவன் தேவகுமாரனை குறித்து சாட்சி இடுகிறவனாக, இடறினாலும் அவராலே தூக்கி நிறுத்தப்படுகிறவனாக நித்தியத்திலே போய் சேர்ந்தான். எனவே விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம். ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக பண்ணும்படி நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் இருக்க வேண்டும். விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இடறினாலும் தூக்கி விட வேண்டும். நாம் இடரும் போது நன்மையானவர்களை பிடித்துக் கொண்டு கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். அதுக்குத்தான் திருச்சபை இருக்கிறது, நல்ல சாட்சிகள் இருக்கிறது. கண்ணு முன்னாலே அநேக காரியங்களை கர்த்தர் காட்டுகின்றார். அவருடைய கரத்தை பற்றிக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.